அற்புதம் அற்புதம். மொத்த குடும்பமும் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோமா. அப்பா புகழ்ந்தது போதும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் நான் பண்றேன். சத்திரிய குடும்பத்துக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரை தான் எடுத்து தருவேன்பா. எனக்கா சொல்ற? சரிதானே? சரிதான் தாரகை, நீ கொடுத்து வச்சவ. உன் அக்காவா இத பாக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மணிமேகலை, இந்த தடவை அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கு. இந்த வாழ்க்கையில எந்த வகையிலும் எனக்கு மேல நீ வராதபடி நான் பண்ணுவேன். அரசே அரசே. ஐயோ இவனுங்களா? நீங்க இப்படி பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டிருக்கிறது மட்டும் ராஜமாதாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன அரண்மனைக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இங்க வந்ததே நிம்மதியா இருக்கணும் தான். இதுதான் எனக்கு நல்ல வாய்ப்பு. நான் சாதாரண மக்களோட மக்களா வாழ போறேன். என்னோட போன பிறவில இந்த பிச்சைக்காரன் தான் என் பூப்பந்த பிடிச்சான். இவன் கூட போய் தான் என் வாழ்க்கையில நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். மணிமேகலை, இந்த தடவை அந்த வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு உனக்கு நான் காட்டுறேன். அதுவும் உன் கையாலேயே அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வைக்கிறேன். மணிமேகலை, நீயும் தாரக மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும். அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அக்கா எப்பயுமே அதிர்ஷ்டசாலிதான். அவ என்னைக்குமே நமக்கு அவமானத்தை கொடுக்க மாட்டா. வேகமா போ, பந்து போட போறாங்க. இங்க என்ன நடக்குது? சரி வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதிகாரம் உள்ளவனோ இல்லையோ, பணக்காரனோ இல்லையோ, இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல மனசு உள்ள கணவன் கிடைச்சா போதும். அவனோட ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்.